Hi viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ண பிளவுஸோட லுக் தான் பார்க்க போறோம். நார்மலா நம்ம வந்து சில்க் காட்டன், ரா சில்க் இல்லைனா பிளவுஸ்ல அதாவது சாரிலே வர பிளவுஸ் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். வெல்வெட்டை வந்து மேக்ஸிமம் டிசைன் பண்ண மாட்டோம், ஏன்னா வெல்வெட் கிளாத்தே ரொம்ப ஷைனியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட் இந்த வீடியோவில் வெல்வெட் கிளாத்தோட ஃபைனல் லுக்கு தான் டிசைன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நெக்லைன் இருக்கு இல்லையா, நெக்லைனில் வந்து டபுள் லேயரில் செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கோம். அதாவது ஆன்டிக் ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கு. தென் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த புட்டாஸ் எப்படின்னா, சென்டரில் ஒரு ஆன்டிக் பீடு இருக்குது, தென் அதுக்கு கீழே ஒரு லேயர் மாதிரி க்ரீன் கலர் பீடு, அதுக்கு கீழே பிங்க் கலர் பீடு, தென் அதுக்கு கீழே 4 ஆன்டிக் பீடு வச்சுருக்கோம். தென் இதை எல்லாத்தையும் சுற்றி ஒரு கோபுரம் ஷேப் மாதிரி, அதாவது ட்ரையாங்கிள் மாதிரி வந்து ஒரு ஆன்டிக் ஜரி த்ரெட்டில் வந்து லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் புட்டாஸ். ஸோ இந்த புட்டாஸை அங்கங்கே வந்து ரேண்டமைஸ்டாக ப்ளவுஸில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து கண்டினியூவாக 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, 3மே வந்து போட் நெக்கு தான். ஸோ போட் நெக் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நிறையா புட்டாஸ் வந்து பேக் ப்ளவுஸில் வந்து வர மாதிரி இருக்கும். இங்கே வந்து டாட் பிடிப்போம் இல்லையா, ஸோ டாட் பிடிக்கிற இடத்துல கொடுக்கல. இதே டிசைனை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான் ஜரி த்ரெட் டபுள் லேயர் வச்சுட்டு அங்கங்கே புட்டாஸ் மாதிரி ஒரு 4 புட்டாஸ் கொடுத்துருக்கு. இதில் வந்து 2 தான் நமக்கு தெரியும், சாரீக்கு தாண்டி தெரியும், மற்ற 2 உள்ளே போயிடும். ஒரு ஃபினிஷிங்காக ஒரு 4 நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் பேக். இதோட ஸ்லீவ் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஸ்லீவு. ஸ்லீவ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, பட் சிம்பிள் டிசைன் அட்ராக்டிவாக வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன பண்ணியிருக்கோம்னா, வெல்வெட் கிளாத்தில் நார்மலாக நம்ம வந்து கிளாஸ் மார்க்கெட்டில் போடுற மாதிரி சில லைன்ஸ் தான் போட முடியும். ஸ்லீவோட ஃபுல் பேட்டர்ன் போட்டால் சில டைம் தெரியாமல் போயிடும், நம்மளுக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சிலில் இங்கே டாட்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதுவே ரொம்ப அதிகமாக அழுத்தி போட்டு ஸோ அந்த மாதிரி தான் வெல்வெட்டில் வந்து இருக்கும், ஈஸியாக நம்மளால் மார்க் பண்ண முடியாது. ஸோ இதே டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஸ்லீவ்லேயும் இருக்கும், ஏன்னா ஸ்லீவ் மார்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ அதனால் ஸ்லீவில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, சும்மா நம்ம வந்து ஸ்லீவோட அதாவது ஸ்லீவ் எந்த பேட்டர்னுக்கு வருமோ அதே பேட்டர்னை வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இது, மற்றபடி எதுவும் கிடையாது. தென் இதுக்கு உள்ள இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிச்சிங்க்கு கொடுப்போம். இதுக்குள்ளே நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கீழே வந்து டபுள் லேயரில் செயின் ஸ்டிச் அதே போல் நெக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு டபுள் லேயரில் ஆன்டிக் பீட் வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். தென் உள்ளே ஃபுல்லாகவே வந்து நம்ம பானி ஒர்க் கொடுத்துருக்கோம். பானி ஒர்க் 3 இன்ச் அண்ட் கொடுத்துருக்கோம். தென் அதுக்கு மேலே ஒரு மவுண்டன் ஷேப் மாதிரி கொடுத்துருக்கு, அதாவது ஒரு வளைவு மாதிரி. அந்த வளைவுலையும் நம்ம அந்த ஆன்டிக் பீடவே வச்சு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டர் பார்ட்டில் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்கோமா, இது வந்து பிங்க் ஷேட் ஸ்டோன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இது வந்து கிளிப் வச்சும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், கிளிப் வைக்காமலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வெல்வெட்டுங்கிறங்காட்டி கிளிப் வச்சா இன்னும் தூக்கிட்டே இருக்கும், ஸோ அதனால் கிளிப் வைக்காமல் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தென் அதை சுற்றி ஆன்டிக் பீட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டோன் சுற்றி ஆன்டிக் பீட் கொடுத்ததுக்கப்புறம் க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலரில் சுகர் பீட் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் இந்த சுகர் பீடு, அதாவது இது க்ரீன் கலரில் இருக்கும், இது கிளாஸ் எஃபெக்டில் இருக்கும் ரெண்டுமே. ஸோ இது வந்து பிங்க் கலர், அவங்களுக்கு வந்து பிங்க் ஷேடில் தான் டிசைன் வேணும் அப்படின்னு சொன்னனால பிங்க் கலரை இதில் மட்டும் ரிசபிள் பண்ணியிருக்கோம். தென் அதை சுற்றி திருப்பி ஒரு ஆன்டிக் பீட் கொடுத்துருக்கோம். தென் இப்போது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதை சுற்றி செயின் ஸ்டிச் மாதிரி கொடுத்துருக்கோம். அது என்ன ஸ்டோன்னா, இதுதான் நம்ம நார்மலாக ஸ்டோன் வச்சு zardosi வைப்போம் இல்லையா, ஸோ இந்த ஸ்டோன் வச்சா அது தேவையில்லை. இது பேஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கும், மேலே ஸ்டோன் மட்டும் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோனை தான் அங்கங்கே கொடுத்துருக்கும் போது நம்மளுக்கு இந்த zardosi ஹைலைட் எல்லாம் தேவையில்லை, இந்த ஸ்டோன் கொடுத்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் இருக்கிற இடத்துல புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பானி ஒர்க்கு, ஸோ பானி ஒர்க் தான் இதில் ஹைலைட், அதாவது பானி ஒர்க்கான டிசைன் தான் அது. இங்கே பானி ஒர்க்கை நீங்கள் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணால் தெரியும், நார்மலாக நம்ம பானி ஒர்க்கை விட இது வந்து கொஞ்சம் கிளிட்டர் எஃபெக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இது வெல்வெட்டுன்னு சொன்னோம் இல்லையா, ஃபுல்லாக ஜரி த்ரெட்டில் பானி ஒர்க் கொடுக்க முடியாது, ஏன்னா வெல்வெட்டை மொத்தமும் அது வந்து டம்மி ஆக்கிடும். ஸோ வெல்வெட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும்னா இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும், அதாவது ப்ளவுஸோட எஃபெக்ட்டு க்ரீன் கலரில் அங்கங்கே தெரியும், நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிற மெட்டீரியல்ஸோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அங்கங்கே ஒரு கிளிட்டர் எஃபெக்டில் வந்து தெரியுதா, அந்த க்ரீன் கலரில், அதாவது அந்த கீழே வந்து இருக்கிற வெல்வெட்டை அந்த பானி ஒர்க் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஸோ இதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல் என்னென்னா ஆன்டிக் ஜரி த்ரெட்டு தான். ஆனால் அது கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டு, அதாவது அவங்க ஆன்டிக்கில் கேட்டனால ஆன்டிக் ஜரி த்ரெட்டு. தென் அதோட இந்த ஒரு த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன த்ரெட் அப்படின்னா பாணி ஒர்க்குக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு த்ரெட்டு. இது வந்து 100 ரூபீல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த பாணி ஒர்க்குக்கான இது ஸ்பெஷல் த்ரெட். இதை யூஸ் பண்ணி நம்ம பாணி பண்ண மாட்டோம், பட் இதை சேர்த்திடுவோம். அதாவது என்ன த்ரெட்டில் நம்ம பண்ணுறோமோ அந்த த்ரெட்டோட இந்த த்ரெட்டையும் சேர்த்தி நம்ம கொடுப்போம். ஸோ மயூர் பிராண்டில் இதோட நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 558603, அதாவது 558603. இந்த ஒரு நம்பர் தான் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் சில்க் த்ரெட்டில் வந்து பாணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த சில்க் த்ரெட்டோட இந்த த்ரெட்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி நாட்டு போட்டுட்டு அப்புறம் பாணி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஃபில்லிங் மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு கீழே என்ன கிளாத் இருக்கோ அந்த கிளாத்தை ஹைலைட்டாக இந்த பாணி ஒர்க்கில் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் பாணி ஒர்க்கில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாணி ஒர்க் மட்டும்தான் உங்கள் ப்ளவுஸ் பேஸாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த த்ரெட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இதுதான் ஒரு ஸ்லீவு. இதே மாதிரி தான் இதோட இன்னொரு ஸ்லீவ் இருக்குது. இது ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஆனால் ரொம்பவே கிராண்டான லுக் இருக்கும். ஏன்னா வெல்வெட் கிளாத்னாலே ஹைலைட்டாக இருக்கும். அதில் என்ன டிசைன் பண்ணாலும் அது வந்து ஹைலைட்டாக இருக்கும். அதனால டிசைன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. தென் இதுதான் வந்து நம்ம இப்போ ஸ்லீவ் பார்த்தோம் இல்லையா, இதோட ஃபைனல் லுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. அவங்க கேட்ட மாதிரி சிம்பிளாகவும் இருக்குது, அதே சமயத்தில் அட்ராக்டிவாகவும் இருக்கும். தென் இதுதான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து ஹூக்குக்கு ஐ மாதிரி ஒன்று கட்டுவோம் இல்லையா, அது வந்து கட்டாமல், அதாவது த்ரெட்டில் மேலே எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம கட்டாமல் ஸ்டிச் பண்ணும்போதே நீட்டாக இந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ அது வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ இந்த டிசைனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ஸ்டே டியூன் வித் லவ்வபிள் ட்ரெண்டிவியரா காஸ்டியூம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.